வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருமே நியூஸில் இதை பார்த்துருப்போம் இல்லையா? கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு அனுப்பிரியா, அவங்க பேர். 18 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆகுது. பிஎஸ்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு 1500 ரூபா திருடினதாகவும், அந்த பொண்ணை ரூமில் கூட்டிகிட்டு போய் 4 மணி நேரம் அந்த ஸ்டாஃப் எல்லாம் திட்டினதாகவும், அந்த பொண்ணு 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டதாகவும் நியூஸ் வெளிவந்திருக்கு. இது என்கொயரி இன்னும் போயிட்டே இருக்கு. நம்ம கரெக்டான முடிவை ஃபுல் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் நியூஸ் சேனலில் பார்த்த வரைக்கும், அவங்க அம்மா அண்ணா கிட்ட பேசின வரைக்கும் இந்த விஷயம்லாம் கிடச்சிருக்கு. என்னன்னா, ஸ்டாஃப் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் 4 மணி நேரமாக வச்சு பேசியிருக்காங்க. 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த 4 மணி நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசினாங்க? உண்மையாகவே அந்த பொண்ணு 1500 ரூபா பணத்தை திருடினாளா? அப்படியே திருடி இருந்தால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க? இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஓடிட்டுருக்கிற கேள்வி. அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜை பப்ளிக்காக அவங்க ரிலீஸ் பண்ணலை. அதே மாதிரி ஒரு பொண்ணு திருடிருந்தானா அவள் ஏன் ஃபுட்டேஜை பாருங்கன்னு சொல்ல போகிறா? அவள் திருடிருந்தா அவள் ஆள் மனசில் பயம் இருக்கும், பார்க்காதீங்கன்னு தான் சொல்லியிருப்பா. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக பார்த்துட்டு என்னனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொல்ல போகிறேன், நீ திருடினங்கிறத நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த பொண்ணும் பக்கத்தில் இருக்க ஒரு பையனும் பேசிகிட்டு இருக்கனால இவங்க கேமராவில் அதை நோட் பண்ணி அவங்க தான் திருடி இருப்பாங்களோன்னு அசியூம் பண்ணி அவங்கள திட்டுறாங்களா, இல்லை உண்மையாகவே அவங்க எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபுட்டேஜில் பார்த்தாலே தெரியும். ஆனால் அதை மறைச்சி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னொன்று, கூட இருந்த அந்த பையனை அவங்க வெளியில் அனுப்பியிருக்காங்க, வச்சுக்கல கிட்ட, அந்த இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் அந்த பையனை டெட் பாடியை பார்க்க விடலை. இன்னொன்று, இந்த பொண்ணு கூட படித்த கிளாஸ்மேட்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நான் வீடியோலாம் பார்த்துட்ருக்கிறப்போ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா, 5 days ஹாலிடே காலேஜ் டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஏன் 5 நாள் லீவ் விடணும்? இன்னொன்று, எல்லா ஸ்டாஃபோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கான். ஏன் எல்லா ஸ்டாஃபும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்? இன்னொன்று, அந்த பையனை பாடி பார்க்கணுன்னு கெஞ்சிருக்கான். அந்த பையனை பாடி பார்க்குறதுக்கு விடவே இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்ன காரணம்? அந்த பொண்ணு மேலே பர்சனலாக எதுவும் அவங்களுக்கு எதுவும் கோபம் இருக்கா? இல்லை திட்டினால அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாளா? ஒரு இப்போ யாராவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு அதை தாங்கிக்க முடியாது. உண்மைதான். திடீர்னு வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நீ திருடிங்கிற பட்டத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், அவங்கள நான் கூப்பிட போகிறேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பயந்துருக்கலாம். ஆனால் 4 மணி நேரமாக திட்டுறதுக்கு என்ன இருக்குது? இதில் ஒரு பெரிய அமௌண்ட் காணா போச்சு அப்படின்னா பரவாயில்ல, 1500 ரூபா தான். இன்னொன்று, அவங்க அம்மா சின்ன வயசுலேயே அந்த பொண்ணை வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்காங்க. இன்னொன்று ஒரு நல்ல பெரிய காலேஜில் தான் லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்க வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை திருடி இருக்குமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டப்போ அந்த பொண்ணு திருடுற பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு தான் திருடி இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி திரட்டி பார்க்குறப்ப எக்கச்சக்கமான கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன? இன்னொன்று, அவங்க அந்த விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன விதமும் சரியில்லைன்னு அவங்க பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணியிருக்காங்க, திடீர்னு உங்கள் பொண்ணு 1500 ரூபா எடுத்திருக்கான்னு. அடுத்த கால் பண்ணியிருக்காங்க, உங்கள் பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னு. அடுத்த கால் பண்ணியிருக்காங்க, உங்கள் பொண்ணு கீழே விழுந்துட்டா, லைட்டாக அங்கங்கே அடிபட்டுருக்குன்னு. அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வருது, இறந்துட்டாங்கன்னு. அவங்க அம்மா திரும்ப கால் பண்ணாலும் அவங்க பிக் பண்ணலையா? அப்போ ஏன் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும்? விஷயத்தை உடனே இமீடியட்டாக சொல்ல வேண்டியதானே? மூடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கு பதிலும் தெரியல. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். ஏன்னா இது மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது. உண்மையா என்ன நடந்தது? ஒருவேளை அந்த பொண்ணு டிப்ரெஷன் தாங்காம பண்ணிட்டாங்களா? ஆனா சூசைட் பண்றது தான் தீர்வா? இப்போ நம்ம நடப்போம், ஸ்கூல் காலேஜ்லலாம் என்னடா கஷ்டம் நமக்கு அப்படின்னு நடப்போம். அப்போது வேலைக்கு போனால் கஷ்டம், இல்லை கல்யாணம் ஆகிட்டா ஃபேமிலி பார்த்துக்கிற கஷ்டம் அப்படின்னு தான் நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு, இப்போ நம்ம 2025 இருக்கோம், இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜில் படிக்க சொன்னாலோ ஸ்டாஃப் திட்டினாலோ தப்பான முடிவு இந்த மாதிரி எடுத்துடுறாங்க. அது சரியா? உங்கள் மனசில் என்ன படுது? அந்த பொண்ணு போல்டாக என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். இல்லைனா எங்கள் அம்மா அப்பாவை வர சொல்லுங்கள், அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாமல் அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் என்ன? இன்னொரு பக்கம் நம்ம போய் பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு எவ்வளோ மன அழுத்தத்தை அனுபவிச்சா
அப்படி போய் குதிச்சிருக்காங்க. சூசைடுங்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எடுக்கிற தப்பான முடிவு தான் சூசைட். அந்த நேரத்தில் நம்ம நிதானமாக யோசித்து நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இந்த முடிவுக்கு நம்ம கண்டிப்பாக போக மாட்டோம். இதுக்கான என்கொயரி இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம்.